ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு EA சயின்ஸ் பார்க். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாக்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அதோட பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். இப்போ நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ நாங்கள் 2023ஆம் ஆண்டு கெமிஸ்ட்ரி பார்ட் 1ல் இருக்கிற முதல் 10 கேள்வியையும் பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ முதலாவது கேள்வியை பார்த்தீங்கன்னா, ஒரு நுண்ணலை கடலரப்பில் ஒரு கதிர்வீசல் காணப்படுது. அந்த கதிர்வீசல் அலை நீளம் 1 சென்டிமீட்டர் சொல்லிக்கிறாங்க. இந்த கதிர்வீசல்ன்ற ஒரு ஃபோட்டோன்ற சக்தி தான் கேட்டுருக்காங்க. அப்போ எங்களுக்கு தெரியும், பிளாங்க் சொன்ன மாதிரி E= hν தெரியும். அதில் C= λν சமன்பாடும் எங்களுக்கு தெரியும். அப்போ நாங்கள் μ c/λன்றதை எடுக்கலாம். இதை நாங்கள் மியூக்கு பதிலாக பிரதியிட்டோம்னா E= hc/λ வரப்போகுது. இப்போ இவங்க கேட்டது ஒரு ஃபோட்டோனுக்கான சக்தி. அந்த ஒரு ஃபோட்டோனுக்கான சக்தி தான் E. எங்களுக்கு h தெரியும். h பிளாங்கின மாறிலி. அது 6.6 × 10⁻34 தெரியும். அதே மாதிரி C பார்த்திங்கன்னா வெற்றிடத்தில் ஒளியின் வேகம். அது எங்களுக்கு தெரியும் 3 × 18. அதே மாதிரி லாம்டா அவங்க தந்துக்கிறாங்க 1.1 சென்டிமீட்டரு. அதை நாங்கள் மீட்டருக்கு மாற்றணும். அப்போ நாங்கள் எல்லாத்தையும் பிரதிட்டு போட்டோம்னா கடைசியாக எங்களுக்கு E= 6.6 × 10⁻34 ஜூல் செகண்ட் தர 3 × 18 மீட்டர் செகண்ட் -1 ஓவர் 1.1 சென்டிமீட்டரில் போட்டபடி அது மீட்டருக்கு மாற்றணும். 10⁻2 மீட்டர் வரும். இதை நாங்கள் சுருக்கி எடுத்தோம்னா எங்களுக்கு வரப்போகிற விட 1.8 × 10⁻23 ஜூல் இருப்பது. இது பார்த்திங்கன்னா 3வது விடையாக இருப்பது. ரெண்டாவது கேள்வியை பார்த்தீங்கன்னா, தந்திருக்கிற காலட்கோடுகளில் மிகவும் கூடிய மீட்டரனுடைய காலட்கோடுகளையும் மிகவும் குறைந்த மீட்டரனுடைய காலட்கோடுகளையும் கேட்டுக்கிறாங்க. சரியா? அப்போ எங்களுக்கு தெரியும், ஹைட்ரஜன் நிறமாலையில் ஒரு ஹைட்ரஜன் அணுவை நாங்கள் ஹைட்ரஜன் அணுவில் ஒரே ஒரு இலத்திரன் தான் இருக்க போகுது. அதை நாங்கள் உயர் சக்தி மட்டத்துக்கு அரட்டைக்குள்ள முதலாம் சக்தி மட்டத்தில், அதாவது N= 1 இருக்கிற அந்த இலத்திரன் மேலே இருக்கிற சக்தி மட்டங்களுக்கு பாயப்போகுது அரட்டப்படைக்குள்ள. இப்போ இது N= 2, இது N= 3, இது N= 4 வச்சோம்னா முதலாவது சக்தி மட்டத்தில் இருக்கிறது பெரிய சக்தி மட்டத்துக்கு அரட்டப்படைக்கல. அது உயர் சக்தி மட்டத்தில், இப்போ 4வது சக்தி மட்டத்தில் போய் இருந்துச்சுன்னா திரும்ப தாழ் சக்தி மட்டத்துக்கு வரைக்குள்ள திரும்ப முதலாவது சக்தி மட்டத்துக்கு வரப்போகுது. அப்போ பார்த்திங்கன்னா அது சக்தியை காலப்போகுது. அதுதான் எங்களுக்கு அந்த ஹைட்ரஜன் ஸ்பெக்ட்ரத்தில் தெரிகிற கோடுகளாக இருக்க போகுது. அப்போ இவங்க கேட்டது இப்போ மிகவும் கூடிய மீட்டரனுடைய கோடுகள். மிகவும் கூடிய மீட்டரன்டா எங்களுக்கு தெரியும், மிகவும் கூடிய மீட்டரனுக்கு தான் மிகவும் கூடிய சக்தி இருக்க போகுது. ஏண்டா எங்களுக்கு தெரியும், பிளாங்க் சொல்லியிருக்கிற E= hν. அப்போ h மாறப்போறல. அப்போ மிகவும் கூடிய மீட்டரன்டா கட்டாயம் அதுக்கு மிகவும் கூடிய சக்தியாக இருக்க போகுது. அப்போ மிகவும் கூடிய சக்தி ஆகவும் கூடிய சக்தி மட்டத்திலேருந்து தாழ் மட்டத்துக்கு வரைக்குள்ளே இருக்கிற சக்தியாக இருக்க போகுது. அப்போ இவங்க தந்துக்கிற விடையில் பார்த்திங்கன்னா 3ஆம் சக்தி மட்டம், அதாவது N= 3 முதலாவது சக்தி மட்டத்துக்கு ஒரு இலத்திரன் வருதாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா 2ஆம் சக்தி மட்டத்திலேருந்து முதலாம் சக்தி மட்டத்துக்கு ஒரு இலத்திரன் வருது. அப்போ இது ரெண்டுலேயும் பார்த்திங்கன்னா 3ஆவதுலேருந்து முதலாவதுக்கு வாரதுக்கு தான் கூடிய சக்தியாக இருக்க போகுது. அப்போ N= 3 N= 1 வாரதுக்கு தான் கூடிய சக்தியாக இருக்க போகுது. அடுத்தது பார்த்திங்கன்னா மிகவும் குறைந்த சக்தியுடையது பார்த்திங்கன்னா 1 சொல்லிக்கிறாங்க. 1 4வது சக்தி மட்டத்திலேருந்து 3வது சக்தி மட்டத்துக்கு வருது. அடுத்தது பார்த்திங்கன்னா 3வது சக்தி மட்டத்திலேருந்து 2வது சக்தி மட்டத்துக்கு வருது. அப்போ எங்களுக்கு தெரியும், கருவில் இருந்து தூர போக சக்தி மட்டங்களுக்கு இடையே இருக்கிற தூரம் சின்ன நாய் கொண்டு போகுது. அப்போ தூரம் சின்ன கொண்டு போகுதுன்றா அதுக்கு இடையிலான சக்தி வித்தியாசமும் குறைஞ்சிட்டு போகுது. அப்போ N4 N3 வர இலத்திரன் கால்ற சக்தியை விட N3 N2 வர இலத்திரன் கால்ற சக்தி பெருசாக இருக்க போகுது. அப்போ இவங்க கேட்டது மிகவும் குறைந்த சக்தியை காட்டுறது. அப்போ அது N4 N3 வரதாக இருக்க போகுது. எனவே அப்படி இருக்கிற விடையை பார்த்தீங்கன்னா அது 2வது விடையாக இருக்க போகுது. சரி, நாங்கள் இப்போ 3வது கேள்வியை பார்ப்போம். இதில் பார்த்திங்கன்னா ஒரு தாக்கம் தந்துக்கிறாங்க. அதாவது ஒரு சேர்வையின் கார்பனேட் MCO3 அதை ஹீட் பண்ணுறாங்க. ஹீட் பண்ணிக்கல அந்த சேர்வையின் ஆக்சைட்டும் CO2 வாயும் வருதாம்.
இப்போ நாங்கள் இன்ஆர்கானிக்கில் படிச்சிருக்கிறோம். இப்படி ஒரு கார்பனேட்டை ஹீட் பண்ணிக்கல அதோட ஆக்சைடு அந்த சேர்மேட் ஆக்சைடும் CO2 வருதுண்டா அது வந்து பார்த்திங்கன்னா 2ஆம் கூட்ட உலோகத்தின் கார்பனேட் மற்றும் லிதியம் கார்பனேட்டாக இருக்க போகுது. அப்போ பார்த்திங்கன்னா 2ஆம் கூட்ட உலோக கார்பனேட்டுகள் தான் இப்போ அவங்க கேட்ட கேள்விகளோட விடையாக இருக்குது. இதில் வந்து அவங்க கேட்டது என்னென்னா இந்த கார்பனேட்களை இப்படி பிரிக்கக்குள்ள எதுக்கு வந்து பிரிகை வெப்பநிலை மிகவும் குறைவானதாக இருக்கும், அதாவது எதை வந்து நாங்கள் பிரிக்கக்குள்ள குறைஞ்ச சக்தியை கொடுக்கணும்னு கேட்குறாங்க. அப்போ எங்களுக்கு தெரியும் இந்த கார்பனேட்டுகள் எல்லாம் அயன் சேர்வைகள், அதாவது 2ஆம் கூட்டத்தில் பார்த்தோம்னா பெர்லியம் கார்பனேட், மெக்னீசியம் கார்பனேட், கால்சியம் கார்பனேட், ஸ்ட்ரோஞ்சியம் கார்பனேட், இப்படி கீழ் நோக்கி போகிற எல்லாமே அயன் சேர்வைகளாக இருக்கப்போகுது. எனவே இந்த அயன் சேர்வைகளை பார்த்திங்கன்னா அன்னைன் வந்து கார்பனேட் வந்து அதே மாறாமல் தான் இருக்கப்போகுது. எனவே இந்த அயன் சேர்வைகளோட அயன் இயல்பை தீர்மானிக்க போகிறது கட்டையன்களாக இருக்கப்போகுது. நாங்கள் படிச்சிருக்கிறோம் ஒரு கட்டையன்களோட முனைவாக்குத்தன்மைன்னு படிச்சிருக்கிறோம். அது வந்து கூட்டத்தின் வழியே கீழ் நோக்கி போய்க்கல வந்து பார்த்திங்கன்னா அதோட பருமன் அதிகரிக்க கட்டையன்ற முனைவாக்குத்தன்மை வந்து குறைஞ்சி கொண்டு போனதுச்சுண்டா முனைவாக்குத்தன்மை அதோட பங்குட்டு வழி இயல்பு வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சி கொண்டு போகுது. அப்போ அதோட அயன் இயல்பு வந்து கீழ் நோக்கி போய்க்கல கூட்டிகிட்டு போகுது. அயன் இயல்பு கீழ் நோக்கி போய்க்கல கூட்டிகிட்டு போகுதுண்டா அதோட உறுதித்தன்மை வந்து கீழ் நோக்கி போய்க்கல அதிகரித்து கொண்டு போகுது. எனவே உருகுநிலையும் அதிகரிக்க போகுது. உருகுநிலை அதிகரிக்க போகுதுண்டா அதை வெப்பமாக்குறதுக்கு எங்களுக்கு இன்னும் கூட சக்தி தேவைப்படுது. அப்போ கீழ் நோக்கி போக அதுக்கு வெப்பமாக்குறதுக்கு கொடுக்க வேண்டிய சக்தி வந்து கூடிக்கொண்டு போகுது. எனவே இவங்க கேட்டது வந்து மிகவும் குறைந்த பிரிகை வெப்பநிலை இதுக்கு இருக்குண்டு. அப்போ அது கூட்டத்தின் வழியே மிகவும் மேலே இருக்கிற சேர்வைக்கு இருக்க போது அது பெர்லியம் கார்பனேட்டாக இருக்க போகுது. அப்போ பார்த்தீங்கன்னா இதில் முதலாவது விட பெர்லியம் கார்பனேட் சொல்லிக்கிறாங்க. அப்போ அதான் விடையாக இருக்க போகுது. இப்போ நாங்கள் 4வது கேள்வி பார்ப்போம். இதில் வந்து 3 சேர்வைகளை தந்து அந்த 3 இலத்திரன் சோடிக்கை திரணியத்தை கேட்டுக்கிறாங்க. அப்போ முதலாவது சேர்வை பார்த்தீங்கன்னா F2IO2+. இந்த சேர்வையின் இலத்திரன் சோடிக்கை திரணியத்தை கேட்டுக்கிறாங்க. அப்போ ஃபஸ்ட்டாக இதோட இலத்திரன் சோடிக்கை திரணியத்தை பார்க்குறதுக்கு நாங்கள் இதில் இருக்கிற மைய அணுவை எங்களுக்கு தெரியும். இப்போ மைய அணு வந்து இதில் இருக்கிற மின்னத்தன்மை மிகவும் குறைந்த அணுவாக இருக்கப்போகுது. அப்போ அதை பார்த்திங்கன்னா அயடினாக தான் இருக்கப்போகுது. இப்போ அயடின் வந்து மைய அணுவாக இருக்கப்போகுது. இனி அயடினை வந்து சூழ உள்ள இலத்திரன் சோடிக்கை திரணியத்தை பார்க்குறதுக்கு எங்களுக்கு தெரியும் இந்த மூலங்களில் இருக்கிற வலுவளவு நாங்கள் ஃபஸ்ட்டாக கூட்டணும். அப்போ கூட்டினோம்னா ஃப்ளோரினுக்கு எங்களுக்கு தெரியும் 7 தான் வலுவளவு. 2 ஃப்ளோரின் இருக்கபடியாக 2 ஆள் பெருக்கணும். அயடினுக்கு 7 வலுவளவு. ஆக்சிஜனுக்கு பார்த்திங்கன்னா 6 இருக்கப்போகுது. 2 ஆக்சிஜன் படியாக 6 2 ஆள் பெருக்கணும். இவ்வளோத்தையும் நாங்கள் சேர்த்து கூட்டினோம்னா எங்களுக்கு வந்து 33. ஆனால் இங்கே பார்த்திங்கன்னா ப்ளஸ் ஒன்று இருக்குது. இப்போ ப்ளஸ் ஐட்டம் இருக்கிறபடியாக நாங்கள் இதில் வந்து ஒரு இலத்திரன் பற்றாக்குறையாக இருக்கப்படியாக ஒரு இலத்திரன் நாங்கள் இதில் வந்து கழிக்கணும். அப்போ 32 இலத்திரங்கள் இருப்பது. இதை வந்து நாங்கள் இனி 8 ஆள் பிரிக்கணும். அப்போ 8 ஆள் பிரித்தோம்னா 4 இருப்பது. இதுதான் எங்களுக்கு இருக்கக்கூடிய VSCPR சோடிகளாக இருக்கப்போகுது. அப்போ VSCPR சோடிகள் 4ண்டா எங்களுக்கு தெரியும் நாங்கள் படிச்சுக்கிறோம் 4 VSCPR சோடிகளுக்கு இலத்திரன் சோடிக்கை திரணிதம் வந்து 4 இருக்கப்போகுது. இப்போ இதுக்கு கண்டுபிடிச்ச மாதிரி நாங்கள் மற்ற சேர்வைகளுக்கு போட்டோம்னா அதாவது அடுத்த சேர்வை வந்து பார்த்திங்கன்னா F2BrO2-. இதுக்கு வந்து நாங்கள் VSCPR சோடிகளை கண்டுபிடிச்சோம்னா அதுக்கு வந்து 5 VSCPR சோடிகள் வரும். அப்போ அதுக்கு வந்து எங்களுக்கு தெரியும் இலத்திரன் சோடிக்கை திரணிதம் முக்கோண இருகும்பமாக இருக்கப்போகுது. அதே மாதிரி 3வது சேர்வை பார்த்தீங்கன்னா IBrCl3-. இதுக்கு வந்து நாங்கள் VSCPR சோடிகள் போட்டு பார்த்தோம்னா அதுக்கு வந்து 6 சோடிகள் வரும். அப்போ எங்களுக்கு தெரியும் 6 சோடிகளுக்கு வந்து இலத்திரன் சோடிக்கை திரணிதம் வந்து எண்முகின்னு வரும். அப்போ இப்படி இருக்கிற விடை பார்த்திங்கன்னா 5வது விடையாக இருக்க போகுது. இப்போ நாங்கள் 5வது கேள்வி பார்க்க போகிறோம். 5வது கேள்வி பார்த்திங்கன்னா ஆர்கானிக் சேர்வையின் IUPAC பேரிட்டில் வந்திருக்கு. அப்போ இந்த கட்டமைப்புண்ட IUPAC பேரிடை கேட்டுக்கிறாங்க. இப்போ ஃபஸ்ட்டாக நாங்கள் இந்த பேரிடில் ஃபஸ்ட்டாக கவனிக்க வேண்டியது நாங்கள்
ஒரு தொழிற்பாட்டு கூட்டத்தை தெரிவு செய்யணும். அப்போ தொழிற்பாட்டு கூட்டத்தை தெரிவு செய்கிறதுக்கு ஒரு ஆர்டர் இருக்குது. அப்போ எதுக்கு நாங்கள் ஃபஸ்ட்டாக முன்னுரிமை கொடுக்கணும்னு பார்க்கணும். அப்போ எங்களுக்கு தெரியும் ஃபஸ்ட்டாக முன்னுரிமை கொடுக்க வேண்டியது பார்த்திங்கன்னா கார்பாக்சிலிக் அமிலத்துக்கு. அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா எஸ்டஸுக்கு கொடுக்குற, அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா அமில குளோரைடு கொடுப்போம். அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா ஏர்மைட்ஸுக்கு கொடுப்போம். அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா சயனோ அதாவது நைட்ரைல் கூட்டத்துக்கு கொடுப்போம். அதுக்கு பிறகு ஆல்டிஹைட், கீட்டோன் என்று போய்க்கொண்டு இருக்கும். சரியா? அதாவது இப்படி போயிட்டுருக்கு. அப்போ இதில் வந்து இந்த ஆர்டரில் பார்த்தோம்னா கீட்டோன் தான் இதில் இருக்கிற தொழிற்பாட்டு கூட்டமாக இருப்பது. அப்போ கீட்டோனை உள்ளடக்கின மாதிரி நாங்கள் ஒரு நீண்ட கார்பன் சங்கிலியை தெரிவு செய்யணும். அப்போ அப்படி ஒரு சங்கிலி தெரிவு செய்தோம்னா அது வந்து இப்படி வர ஒரு சங்கிலியாக தான் இருக்கப்படுது. இனி நாங்கள் இந்த கார்பனுக்கு வந்து பேர் அதாவது நம்பர்ஸ் போடணும். அப்போ எங்கள் சைட்லேருந்து நம்பர்ஸ் போடணும்னா தொழிற்பாட்டு கூட்டத்துக்கு குறைந்த நம்பர் அதாவது குறைந்த எண்பாரமாகி போடணும். அப்போ நாங்கள் இஞ்சர் சைட்லேருந்து 1 2 3 4 5 6 போட்டால் தான் இந்த கீட்டோனுக்கு வந்து 3 குறைவான நம்பர் வரப்போகுது. சரி, இனி இப்படி போட்ட பிறகு மிச்சம் இருக்கிற இந்த கூட்டங்களை நாங்கள் வந்து பார்ப்போம். அப்போ ஃபஸ்ட்டாக பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஒரு ஆல்கோஹால் கூட்டம் இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே ஒரு அமைன் கூட்டம் இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா டபுள் பாண்ட் இருக்குது, கார்பன் இருக்குது. இனி நாங்கள் பேரிட்டு போடக்குள்ள ஃபஸ்ட்டாக ஆல்ஃபபெட் ஆர்டரில் இது வந்து முன்னுக்கு இருக்கோ அதுண்ட கூட்டத்தின் பேர் தான் ஃபஸ்ட்டாக போடுவோம். அப்போ பார்த்தீங்கன்னா அமைன் பார்த்திங்கன்னா லெட்டர் ஏயில் முன்னுக்கு இருக்குது. அப்போ அமைனை நாங்கள் ஃபஸ்ட்டு எழுதுவாங்க. அப்போ அது வந்து இருக்கிற நம்பர் பார்த்திங்கன்னா 4வது. அப்போ 4 டேஷ் போட்டு அதாவது நம்பருக்கும் லெட்டருக்கும் பார்த்திங்கன்னா நாங்கள் இடையில் ஒரு டேஷ் ஒன்று போடுவோம். 4 அமைன் ஒன்று எழுதுவோம். அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா அடுத்த கூட்டம் ஆல்ஃபபெட் ஒரு ஃபஸ்ட்டாக இருக்கிற பார்த்திங்கன்னா ஆல்கோஹால் அதாவது ஹைட்ராக்சின்னு சொல்லுவோம். அப்போ அது வந்து அது இருக்கிற நம்பர் வந்து பார்த்திங்கன்னா 2வது இருக்குது. இப்போ 2 டேஷ் போட்டு ஹைட்ராக்சி எழுதணும். அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா மிச்சம் ஒன்றும் இல்லை, எங்களுக்கு இங்கே இருக்க போது டபுள் பாண்ட். அப்போ இனி நாங்கள் கார்பன் சங்கிலின்ற எண்ணிக்கையை போட போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா மொத்தமாக 6 கார்பன் இருக்கபடியாக ஹெக்ஸுன்னு போடுவோம். 6க்கு ஹெக்ஸ். அடுத்தது டபுள் பாண்ட் வந்து எத்தனையாவது கார்பனில் இருக்குன்னா 5வது கார்பனில் இருக்குது. சரியா? அப்போ 5 போட்டு அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா டபுள் பாண்டுக்கு நாங்கள் ஈன்னு போடுவோம், இஎன். அதுக்கு பிறகு கடைசியாக இருக்கிற தொழிற்பாடு கூட்டத்தின் நம்பரை போட போகிறோம். அது வந்து 3வதாக இருக்கும்போது கீட்டோண்டபடியாக ஓன்னுட்டு முடியும். அப்போ 4 அமைனோ 2 ஹைட்ராக்சி ஹெக்ஸ் 5 இன் 3 ஓன்னுட்டு பேராக வரப்போது. அது 4வது வழியாக இருக்கப்போகுது. இப்போ 6வது கலியை பார்ப்போம். இது வந்து ஃபிசிக்கல் கலியாக இருக்கப்போகுது. அதாவது ABCD என்று 5 கரைசல்கள் தந்துக்கிறாங்க. அதாவது கரைதிறன் குறைந்த 5 கரைசலில் இருக்கிற குளோரைடுன்ற அயன் செறிவுகள்ன்ற அதிகரிக்கிற வரிசையை கேட்டிருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டாக நாங்கள் ஏ பார்ப்போம். ஏ வந்து அவங்க PbCl2 வந்து தந்துக்கிறாங்க. இப்போ PbCl2 வந்து நீரில் கரைஞ்சிச்சுட்டா அது வந்து இப்படி ஒரு சமநிலை தாக்கத்தினூடாக இருக்கப்போகுது. அப்போ PbCl2லேருந்து கரைஞ்சி அதாவது C மூல் PbCl2 இருக்குது. அதுலேருந்து கரைஞ்சி வர C சரிவு இருக்குது. அதுலேருந்து கரைஞ்சி வர சரிவு வந்து நாங்கள் எக்ஸுன்னு எடுத்தோம்னா எங்களுக்கு Pb2+ சரிவு வந்து எக்ஸுன்னு இருப்பது. அதேமாதிரி Cl- சரிவு வந்து 2x இருப்பது. அப்போ நாங்கள் எங்களுக்கு தெரியும் கரைதிறன் பெருக்கத்துக்கான கோவை இது எழுதினோம்னா KSP சமன் Pb2+ சரிவுண்டு இன்ட்டு Cl- அயன் சரிவுண்ட வர்க்கம் என்று இருப்பது. அப்போ இதை வந்து எக்ஸ்ஆர் எழுதினோம்னா எக்ஸ் இன்ட்டு 2x முழுவதின் வர்க்கம் இருப்பது. அப்போ 4x கணம் இருப்பது. இதை வந்து அவங்க 4x கணம் தான் அவங்க தந்துக்கிறாங்க. கரைதிறன் பெருக்கம் சமன் 5 தர 10⁻7 தந்துக்கிறாங்க. இப்போ இதை வச்சுக்கொண்டு நாங்கள் எக்ஸை கண்டோம்னா 50 தர 10⁻4 மோல் டெசிமீட்டர் -3 இருப்பது. இப்படி நாங்கள் BCD அதாவது B வந்து இப்போ A கண்டனாங்க. அதே மாதிரி B வந்து
CuCl தந்துக்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா C வந்து AgCl தந்துக்கிறாங்க. அதே மாதிரி D வந்து Ag2Cl2 தந்துக்கிறாங்க. இப்போ இது இவ்வளோத்துக்கு நாங்கள் குளோரைடு அயன் சரிவு கண்டோம்னா Clக்கு வந்து பார்த்திங்கன்னா 4/14 CuClக்கு அதோட குளோரைடு சரி 4/14 மோல் டெசிமீட்டர் -3 இருப்பது. அதே மாதிரி AgClல குளோரைடு சரி பார்த்திங்கன்னா 6.324 10⁻6 மோல் டெசிமீட்டர் -3 வரும். அதே மாதிரி Ag2Cl2ல Cl- இந்த சரிவு 6/10⁻6 மோல் டெசிமீட்டர் -3 வரப்போகுது. அப்போ இதை வச்சுக்கொண்டு நாங்கள் அதோட குளோரைட் சரிவுண்ட அதிகரிக்கிற வரிசையை ஆர்டர் பண்ணோம்னா அது வந்து ஃபஸ்ட்டாக D வரும், அதுக்கு பிறகு C, அதுக்கு பிறகு B, அதுக்கு பிறகு A இருப்பது. இப்படி இருக்கிற விட பார்த்திங்கன்னா 4வது விடையாக இருப்பது. இப்போ நாங்கள் 7வது களியை பார்ப்போம். இதில் வந்து பிழையான கூட்டை கட்டுக்கிறாங்க. 1வது கூட்டை பார்த்திங்கன்னா கருவேற்றம் அதிகரிக்கும் போது சமவிலத்திரன் ஓரணு அயன்களின் அயன் ஆரைகள் குறைகின்றன. அப்போ பார்த்திங்கன்னா சமவிலத்திரன் அயன்கள்டா இப்போ நாங்கள் உதாரணத்துக்கு பார்த்தோம்னா N3- O2-, F-, அங்கால Na+, இப்படி இருக்கிறதான் சம இலத்திரன் அயன்களாக இருக்கப்போகுது. இந்த எல்லா அயன்களுக்கும் பார்த்திங்கன்னா இலத்திரன் நிலையம் போன்றதாக இருக்கப்போகுது. இப்போ இதை தான் நாங்கள் சம இலத்திரன் அயன்கள்னு சொல்லுவோம். அப்போ இது வந்து பார்த்திங்கன்னா அதோட கருவேற்றம் அதிகரிக்கும் போது அதோட அயனாரைகள் குறைகின்றன சொன்னாங்க. அது வந்து சரியான கூட்டம் இருக்கப்போகுது. ஏன்னா N3- Na+க்கு போய்க்குள்ள பார்த்திங்கன்னா புரோட்டான் எண்ணிக்கை வந்து கூட்டிகிட்டு போகுது. அப்போ புரோட்டான் எண்ணிக்கை கூடிக்குள்ள ஆனால் அங்கே இருக்கிற இலத்திரன் எண்ணிக்கை மாறாமல் இருக்க போகுது. ஏன்டா சம இலத்திரன் அயன்களாக இருக்க போகுது. அப்போ இலத்திரன் எண்ணிக்கை மாறாமல் புரோட்டான் எண்ணிக்கை மட்டும் கூட்டிகிட்டு போய்க்கல கருவேற்றம் மட்டும் கூட்டுறபடியாக இடமிது வளமாக போய்க்கல பார்த்திங்கன்னா சம இலத்திரன் அயன்களோட ஆரைகள் வந்து குறைஞ்சிட்டு போக போகுது. அப்போ இது வந்து சரியான கூட்டாக இருக்க போகுது. அடுத்த கூட்டம் பார்த்திங்கன்னா எல்லா அணுக்களிலும் ஹீலியம் அணு மிகவும் சிறியதாகும். அதுவும் சரியான கூட்டாக இருக்க போகுது. என்னென்னா கருவில் இருந்து உபசக்தி மட்டம் அதிகரிக்க பார்த்திங்கன்னா அணுக்களோட ஆரை வந்து அதிகரித்து கொண்டு போகுது. அப்போ ஆவர்த்தன அட்டவணையில் ஒரே ஒரு உபசக்தி மட்டம் இருக்கிறது பார்த்திங்கன்னா எங்களுக்கு மேலே இருக்கிற 1வது ஆவர்த்தன மட்டம் தான். அதில் இருக்க போகிறது வந்து ஹைட்ரஜனும் ஹீலியமும் இருக்க போகுது. இந்த ரெண்டுலேயும் பார்த்திங்கன்னா இதில் ஹைட்ரஜனில் 1 இலத்திரனும் ஹீலியத்தில் 2 இலத்திரனும் 1வது சக்தி மட்டத்தில் இருக்க போகுது. ஆனால் ஹைட்ரஜனை விட ஹீலியத்தில் புரோட்டான் எண்ணிக்கை கூட. அப்போ கருவேற்றம் கூடுறபடியாக அந்த கருக்கும் இலத்திரனுக்கும் இடையிலான கவர்ச்சி விசையை அதிகரிக்க போகுது. அப்போ ஹைட்ரஜனோட ஒப்படைக்குள்ள ஹீலியத்தில் இருக்கிற அணுவாரை வந்து குறைவாக இருக்க போகுது. அப்போ ஹீலியத்தில் தான் இருக்கிறதுலே குறைவான அணுவாரையாக இருக்க போகுது. அப்போ 2வது கூட்டம் சரியான கூட்டம் இருக்க போகுது. 3வது கூட்டம் பார்த்திங்கன்னா Na+-இன் ஆரை Li-இன் அணு ஆரையிலும் பெரியதாகும். அப்போ இதில் பார்த்திங்கன்னா Na+ன்னு சொன்னபடியாக எண்ணெயிலிருந்து 1 இலத்திரன் நீக்கப்பட்டிருக்கு. அப்போ அது வந்து அதன் இலத்திரன் நிலையமைப்பு அதுக்கு முதல் இருக்கிற அணு அதாவது நியோன்ட இலத்திரன் நிலையமைப்பாக இருக்க போகுது. அதே மாதிரி ஆவர்த்தன அட்டவணையில் அதே ஆவர்த்தனத்தில் தான் லித்தியமும் 1வது கூட்டத்தில் இருக்க போகுது. இப்போ நாங்கள் Na+-ஐ நியோன்ட எடுத்தபடியாக எங்களுக்கு தெரியும் இடமிருந்து வளமாக போய்க்குள்ள கருவேற்றம் கூட்டுறபடியாக இடமிருந்து வளமாக ஆரை வந்து குறைஞ்சி கொண்டு இருக்க போகுது. ஆனால் இங்கே வந்து Na+ன்ற ஆரை ஒப்படைக்குள்ள லித்தியம்ன்ற ஆரை வந்து கூடினதுன்னு சொல்கிறாங்க. அப்போ இது வந்து புலையான கூற்று. உண்மையாக நியோன்ட ஆரை வந்து அதாவது Na+ன்ற ஆரை வந்து லித்தியம்ன்ற ஆரையை விட குறைஞ்சதாக இருக்க போகுது. அப்போ 3வது கூட்டு தான் தவறான கூட்டாக இருக்க போகுது. 4வது கூட்டை பார்ப்போம். லித்தியம் அயடைட், பொட்டாசியம் ஃப்ளோரைட், பொட்டாசியம் அயடைட் என்று 3 அயன்களை தந்து அவற்றில் வந்து மிகவும் கூடிய அயன் இயல்பு உடையது இது என்று கேட்குறாங்க. அப்போ நாங்கள் முதல் பார்த்த மாதிரி தான் கற்றைன் மற்றும் அன்னைன்ற முனைவாக்கும் மற்றும் முனைவாக்கும் தன்மையை வச்சு இதை வந்து நாங்கள் ஒப்பிட்டு பார்க்கணும். அப்போ ஃபஸ்ட்டாக நாங்கள் லித்தியம் அயடைட்டையும் பொட்டாசியம் ஃப்ளோரைடையும் ஒப்பிடுவோம். இதில் வந்து லித்தியம் அயடைட் லித்தியம் வந்து பொட்டாசியத்துக்கு மேலே அதாவது கூட்டத்தில் மேலே இருக்குது. அப்போ நாங்கள் படிச்சுக்கிறோம் கற்றைன்ற முனைவாக்கும் தன்மை வந்து கூட்டத்தின் வழியை கீழ் நோக்கி போய்க்குள்ள வந்து குறைஞ்சிட்டு போகுது.
அப்போ லித்தியத்தின் முனைவாக்கும் தன்மை வந்து பொட்டாசியத்தின் முனைவாக்கும் தன்மையை விட கூடவே இருக்க போகுது. அன்னைனில் பார்த்தீங்கன்னா ஃப்ளோரினுக்கு கீழே அயோடின் இருக்க போகுது. அப்போ அன்னைன்ட்ட முனைவாகும் தன்மை பார்த்தீங்கன்னா கூட்டத்தின் வழியை கீழ் நோக்கி போய்க்கல கூடிக்கொண்டு போய்கொண்டிருக்க போகுது. அப்போ அயோடின்ட்ட முனைவாகும் தன்மை ஃப்ளோரின்ட்ட முனைவாகும் தன்மையோட கூடவே இருக்க போகுது. அப்போ இப்போ பார்த்தீங்கன்னா லித்தியம் அயோடைட்டில் கட்டயனும் அன்னைனும் முனைவாக்கும் மற்றும் முனைவாகும் தன்மையில் கூடவே இருக்குது. அப்போ முனைவாக்கும் மற்றும் முனைவாகும் தன்மையில் கூடவே இருக்குண்டா அதுன்ற பங்குட்டு வெளியியல்பு கூட என்ற அர்த்தம். அப்போ அயன் இயல்பு மிகவும் குறைவாக இருக்க போகுது. அப்போ இந்த அயனுக்கு தான் மிகவும் குறைந்த அயன் இயல்பாக இருக்க போகுது. அடுத்தது பார்த்தீங்கன்னா பொட்டாசியம் ஃப்ளோரைடையும் பொட்டாசியம் அயோடைட்டும். இதில் பார்த்தீங்கன்னா 2 கட்டயனும் சமனாக இருக்குது. அப்போ நாங்கள் வந்து அன்னைனை தான் பார்க்கணும். இதில் வந்து ஃப்ளோரினும் அயோடினும் அன்னைனாக இருக்குது. அப்போ நாங்கள் முதலில் சொன்ன மாதிரி அயோடினை விட ஃப்ளோரினுக்கு வந்து முனைவாகும் தன்மை குறைய. அப்போ அதுக்கு தான் அயன் இயல்பு கூட இருப்பது. அப்போ ஃப்ளோரின் இருக்கிறது கேஎஃப்க்கு தான் இருக்கிறதுலே கூடிய அயன் இயல்பாக இருக்க போது. அதுக்கு அடுத்தது வந்து பொட்டாசியத்துக்கு இருக்க போது. அதுக்கு அடுத்தது வந்து லித்தியம் அயோடைட்டுக்கு இருக்க போகுது. அப்போ இவங்க சொல்லிக்கிறாங்க பொட்டாசியம் ஃப்ளோரைட் வந்து கூடிய அயன் இயல்பை காட்டுதுண்டு. அது வந்து சரியான கூட்டாக இருக்குது. 5வது கூட்டை பார்த்தீங்கன்னா விழுமிய வாயுக்களிடையே மிகப்பெரிய கொதிநிலையை ஜெனன் கொண்டுள்ளது. அப்போ எங்களுக்கு தெரியும் விழுமிய வாயுக்களில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டாக ஹீலியம், அதுக்கப்புறம் நியோன், ஆர்கன், கிரிப்டன், ஜெனன்ட்டு போகும். அங்கே பார்த்தீங்கன்னா ரேடியோ ஆக்டிவ் மூலங்களாக இருக்குது. அப்போ ஜெனன் வரைக்கும் பார்த்தீங்கன்னா விழுமிய வாயுக்களாக இருக்குது. அப்போ இதில் வந்து இந்த விழுமிய வாயுக்களுக்கு பார்த்தீங்கன்னா இவை வந்து முனைவற்ற மூலங்களாக இருக்க போகுது. எனவே இவற்றில் வந்து பார்த்திங்கன்னா லண்டன் கலவை விசைன்ற ஒரே ஒரு விசை மட்டும்தான் தாக்கம் செலுத்த போகுது. அப்போ லண்டன் கலவை விசை கூடினா தான் அதோட கொதிநிலையும் கூடும். அப்போ லண்டன் கலவை விசை கூடுறது எப்படின்ட்டா ஒன்று வந்து மேற்பரப்பு அதிகரிக்கிறதால லண்டன் கலவை விசை கூடலாம், இல்லாட்டி அணுப்பெருமன் அதிகரிக்கிறதால லண்டன் கலவை விசை கூடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா கூட்டமொழியை கீழ் நோக்கி போய்க்கல இதுண்ட அணு அறை அதிகரிக்கிறபடியாக அணுப்பெருமனும் அதிகரிக்குது. எனவே லண்டன் கலவை விசையும் கூட்டத்தின் வழியே மேலேருந்து கீழே அதிகரிச்சுட்டு போகும். அப்போ ஜெனனுக்கு தான் கூடின லண்டன் கலவை விசை இருக்க போகுது. அப்போ அதுக்கு தான் கூடின கொதிநிலையும் இருக்க போகுது. அப்போ 5வது கூட்டம் சரியான கூட்டம் இருக்க போகுது. அப்போ 7வது விடைக்கு தவறானது கேட்டுருக்காங்க. அப்போ அது 3வது விடையாக இருக்க போகுது. 8வது கேள்வி பார்த்தீங்கன்னா 4 ஆர்கானிக் சேர்வைகள் தந்துருக்கிறாங்க. அதில் வந்து இருக்கிற மைய காபன் அணுண்ட மின்னத்தன்மை அதிகரிக்கும் அணுகளை கேட்டுருக்காங்க. அப்போ முதலாவது பார்த்திங்கன்னா இந்த சேர்வையாக இருக்க போகுது. அப்போ இதில் இந்த காபன்ட மின்னத்தன்மை கேட்டுருக்காங்க. அப்போ ஃபஸ்ட்டாக ஒரு அணுண்ட மின்னத்தன்மை பார்க்குறதுக்கு ஒப்பிடுறதுக்கு நாங்கள் ஃபஸ்ட்டாக பார்க்குறது அதோட கலப்பாக இருக்க போகுது. அப்போ இந்த காபன்ட கலப்பை பார்த்தோம்னா 4 VSCPR சோடியம் இருக்கிறபடியாக இந்த காபனுக்கு வந்து sp3 இருக்க போகுது. இதில் இந்த காபனுக்கு நாங்கள் பார்த்தோம்னா இதுக்கு வந்து 1 2 3 VSCPR சோடிகள் இருக்கிறபடியாக sp2 கலப்பாக இருக்க போகுது. அடுத்த இந்த காபனுக்கு பார்த்தோம்னா இதுலேயும் 3 VSCPR சோடியம் இருக்கிறபடியாக sp2 கலப்பாக இருக்க போகுது. அடுத்தது இந்த காபனுக்கு பார்த்தோம்னா இதில் வந்து 2 VSCPR சோடிகள் இருக்கிறபடியாக sp கலப்பாக இருக்க போகுது. எங்களுக்கு தெரியும் S இயல்பு அதிகரிக்க மின்னழுத்தன்மை அதிகரிக்கும். அப்போ எஸ்பியில் இருக்கிற தான் S இயல்பு வந்து அரைவாசியாக இருக்க போகுது. அப்போ எஸ்பியில் தான் எல்லாத்தையும் விட கூடின மின்னத்தன்மையாக இருக்க போகுது. அப்போ எஸ்பி கலப்புக்கு ஃபஸ்ட்டாக கூடினதாக இருக்க போகுது. அப்போ இந்த சேர்வை தான் கூடின மின்னத்தன்மையாக இருக்க போகுது. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த 2 சேர்வையும் sp2 கலப்பாக இருக்குது. இந்த சேர்வு வந்து sp3 கலப்பாக இருக்குது. அப்போ இந்த சேர்வை தான் ஆகவும் குறைந்த மின்னத்தன்மையாக இருக்க போகுது காபனுக்கு. அப்போ இது வந்து கடைசியாக வரப்போகுது. அப்போ இது முதலாவதாக வரப்போகுது, இது வந்து கடைசியாக வரப்போகுது. நாங்கள் இந்த 2 சேர்வைகளையும் ஒப்பிடணும். இதுக்கு வந்து கலப்பு 2 சமன். அப்போ கலப்பு 2 சமன்டா அடுத்ததாக நாங்கள் பார்க்க வேண்டியது ஏற்றத்தை பார்க்கணும். ஏற்றத்தை பார்த்தோம்னா 2 மைய அணு காபனுக்கும் ஒரே ஏற்றம், அதாவது சைவராக இருக்க போகுது. அப்போ அதுவும் சமன்டா அடுத்தது ஒட்சியேட்டன்னு பார்க்கணும். ஒட்சியேட்டன் பார்த்தீங்கன்னா இந்த காபன் அணுக்கும் சைவரண்டு இருக்க போகுது, இந்த காபன் அணுக்கும் சைவரண்டு இருக்க போகுது. அப்போ 2 சமனாக இருக்க போகுது. அப்போ அடுத்தது நாங்கள் பார்க்க வேண்டியது அந்த அணுவை சுற்றி உள்ள சூழலாக இருக்க போகுது. அப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த காபனுக்கும் இருக்கிற மெயின் வித்தியாசம், இந்த காபனில் ஃப்ளோரின் அணு இருக்குது, இந்த காபனோட குளோரின் அணு இருக்குது. அப்போ குளோரினையும் நாங்கள் ஒப்பிட்டு பார்த்தோம்னா குளோரினோட ஃப்ளோரினுக்கு மின்னத்தன்மை கூட. அப்போ இந்த பிணைப்பில் காபனோட இலத்திரனை
இழுக்கிறது வந்து இந்த பிணைப்பில் இருக்கிற குளோரின் இழுக்கிறத விட கூடவே இருக்க போகுது. அப்போ இந்த கார்பனுக்கு ஏற்படுற இலத்திரம் பற்றாக்குறை வந்து இந்த கார்பனுக்கு ஏற்படுற இலத்திரம் பற்றாக்குறையை விட கூட இருக்க போகுது. அப்போ இந்த சேர்வையில் இருக்கிற கார்பன் இந்த மின்னத்தன்மையை விட இந்த சேர்வையில் இருக்கிற கார்பன் மின்னத்தன்மை கூடவே இருக்க போகுது. அப்போ இது வந்து பார்த்திங்கன்னா 2வது வரும், அடுத்த இது 3வது வரப்போகுது. அப்போ அந்த ஆர்டரில் இருக்கிறத பார்த்தோம்னா 4வது விடையாக இருக்க போகுது. 9வது கேள்வி பார்த்திங்கன்னா மெதேன்ட சுயாதீன மூலிகை குளோரினேட்டை தாக்கத்தை அவங்க தந்து அதில் வந்து எந்த ஒரு தாக்கம் விருத்தி படிமுறையில் இருக்கிற சரியான தாக்கத்தை தருதுன்னு கேட்டிருக்காங்க. அப்போ எங்களுக்கு தெரியும் மெதேன்ட குளோரினேட்ட படிமுறை வந்து 3 படிமுறைகளில் இருக்குது. அதாவது ஒன்று வந்து ஆரம்பிக்கும் படி, 2வது வந்து விருத்தியாக்கும் படி, 3வது வந்து பார்த்திங்கன்னா முடித்து வைக்கும் படி. இப்போ ஆரம்பிக்கும் படி பார்த்திங்கன்னா 1வது படியில் Cl2 வாயு வந்து ஒளி முன்னிலையில் 2 Cl டாட் மூலிகங்களாக பிரிய போகுது. அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா 2வது படியான விருத்தியாக்கும் படி, அதில் வந்து இந்த Cl டாட் மூலிகம் வந்து உறுதியற்றதாக காணப்படுது. மூலிகம் வந்து வளிமண்டலத்தில் இருக்கிற மெதேன் வாயுவோட தாக்கம் வரப்போகுது. இப்போ இதான் மெதேன் வாயுன்னா இந்த Cl டாட் மூலிகம் அதில் இருக்கிற H பிணைப்போட உடைஞ்சி சேரப்போகுது. அப்போ மிச்சம் இருக்கிற இலத்திரன் இந்த CH3யோட சேரப்போகுது. அப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு வரப்போகிறது ஒரு CH3 டாட் மூலிகமும் HCl வாயுமாக இருக்க போகுது. இதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா இந்த CH3 டாட் மூலிகம் வந்து உறுதியற்றதாக காணப்படும். அப்போ இந்த CH3 டாட் மூலிகம் வந்து இன்னொரு Cl2 வாயுவை தூண்டி அதிலிருந்து ஒரு இலத்திரனை வேண்டி பிரிஞ்சு பார்த்திங்கன்னா CH3Cl உருவாக்கும். அதோடு சேர்ந்து பார்த்திங்கன்னா Cl டாட் மூலிகம் வரப்போகுது. அப்போ இதே மாதிரி பார்த்திங்கன்னா தொடராக இந்த தாக்குப்படி நடந்துட்டு போகும். கடைசியாக அவங்களுக்கு பார்த்திங்கன்னா CCl4 உருவாகிற வரைக்கும் இந்த தாக்குப்படி நடக்கும். CCl4ம் Cl டாட்டும் உருவாகும். கடைசியாக இந்த தாக்குப்படி முடிஞ்ச பிறகு விருத்தியாக்கும்படி இந்த கடைசியில் உருவான இந்த Cl டாட் மூலிகம் வந்து முடித்து வைக்கும் படியில் இன்னொரு Cl டாட் பிணை மூலிகத்தோடு சேர்ந்து ஒரு Cl2 வாயு உருவாக்கும். அல்லாட்டி இந்த Cl டாட் பிணைப்பு வந்து இந்த CH3 டாட் மூலிகத்தோடு சேர்ந்து CH3Cl என்றதையும் உருவாக்கி முடியலாம். அப்போ இப்போ நாங்கள் விடைகளை பார்த்தோம்னா 1வது விடை பார்த்திங்கன்னா CH3Cl ஒரு Cl டாட் மூலிகத்தோடு சேர்ந்து CH2Cl2வையும் ஒரு ஹைட்ரஜன் மூலிகத்தையும் தருதுன்னு சொல்கிறாங்க. அப்போ ஹைட்ரஜன் மூலிகம் வரபடியாக நாங்கள் இந்த மூலிகம் வந்து இந்த படிகள் ஒன்றிலையும் பெறப்போகல. அப்போ 1வது கூட்டு வந்து 1வது விடை பிழையான விடையாக இருக்கப்போகுது. 2வது விடையை பார்த்திங்கன்னா CH2Cl2 வந்து குளோரின் மூலிகத்தோட தாக்கி C.HCl2 மூலிகத்தையும் HCl வாயுவையும் உருவாக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் பார்த்த அந்த விருத்தியாகும் படியெலாம் வரப்போகுது. எனவே இது வந்து சரியான விடையாக இருக்கப்போகுது. 3வது கூட்டை பார்த்திங்கன்னா CH3 டாட் மூலிகமும் Cl டாட் மூலிகமும் சேர்ந்து CH3Cl உருவாக்குது. இது வந்து நாங்கள் படித்த அந்த முடித்து வைக்கும் படியில் ஒன்றா இருக்க போகுது. ஆனால் அவங்க கேட்டது வந்து விருத்தியாக்கும் படியில் வர தாக்குது. எனவே இதுவும் வரப்போகல. 4வது விடையை பார்த்திங்கன்னா CH3Clோட Cl டாட் சேர்ந்து CCl4ம் HClம் உருவாகுது. அப்போ நாங்கள் பார்த்தோம்னா இந்த CH3Clோட Cl டாட் சேர்ந்துச்சுன்னா இந்த H பிணைப்பு உடைஞ்சி ஒரு இலத்திரன் இந்த கார்பனுக்கு போகுது. இப்போ வரப்போகிறது எங்களுக்கு CCl3 டாட்டும் HClமாக இருக்க போகுது. ஆனால் அவங்க சொன்னது CCl4ம் HClம் வரப்போகுதுண்டு. எனவே இதுவும் பிழையான விடையாக இருக்க போகுது. 5வது விடை பார்த்திங்கன்னா 2 குளோரின் மூலிகங்கள் தாக்கி Cl2 வாயை உருவாக்குறது. அது வந்து முடித்து வைக்கும் படியில் இருக்குது. ஆனால் எங்களுக்கு கேட்டது விருத்தியாக்கும் படியில் வர தாக்கத்தை. ஏன்னா அதுவும் வரப்போகல. எனவே எங்களுக்கு 9வது கேள்விக்கு வரப்போகிற விட வந்து 2வதாக இருக்க போகுது. 10வது கேள்வி பார்த்திங்கன்னா இது வந்து ஃபிசிக்கல் சம்மந்தமான கேள்வியாக இருக்குது. அதாவது ஒரு தாக்கத்தை தந்துக்கிறாங்க. A2வும் B2 2 தாக்கிகள் சேர்ந்து A2B2 விளைவு வருதான். அப்போ இதுண்ட தாக்க வீதத்துக்கான கோவை தந்துக்கிறாங்க. அதாவது R = KA2 செறிவு. இதான் வந்து இந்த தாக்க வீதத்துக்கான கோவை. இப்போ இவங்க வந்து இதை வச்சுக்கொண்டு 3 படிகள் இருக்கிற தாக்கம் தந்துக்கிறாங்க. அதாவது 1வது
தாக்கத்தை பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பல்படி தாக்கமாக இருக்குது. அதாவது A2 வந்து 2A போகுது. அடுத்தது ரெண்டாவது படி வந்து பார்த்திங்கன்னா இது முதலாவது படி. ரெண்டாவது படியில் ஏயும் B2வும் சேர்ந்து AB2 வருது. அடுத்த மூன்றாவது படியில் பார்த்திங்கன்னா AB2வும் ஏயும் சேர்ந்து A2B2 வருது கடைசியாக. இதே மாதிரி அடுத்த ரெண்டாவது பல்படி தாக்கத்தில் பார்த்திங்கன்னா A2 2A மாறுது. அதுக்கு பிறகு இந்த 2A வந்து ரெண்டாவது படியில் B2ஓடு சேர்ந்து A2B2 உருவாகுது. அடுத்த மூன்றாவது பல்படி தாக்கத்தை பார்த்திங்கன்னா அதில் வந்து A2 2A உருவாக்குது. அதே மாதிரி இந்த வார 2A வந்து B2ஓடு தாக்கி ABயையும் Bயையும் தருது. அது ரெண்டாவது படியாக இருக்குது. அடுத்த மூன்றாவது படியில் பார்த்திங்கன்னா அந்த வார AB வந்து திரும்ப Aயோடு தாக்கி A2B வருது. நாலாவது படியில் அந்த A2B வந்து Bயோடு தாக்கி A2B2 வருதுன்னு சொல்கிறாங்க. இப்போ இதில் பார்த்திங்கன்னா இந்த மூன்று பல்படி தாக்கத்திலையும் முதலாவது படி மட்டும்தான் மெதுவான படின்னு சொல்லிக்கிறாங்க. மற்ற எல்லா படிகளும் வந்து விரைவான படியாக இருக்கப்படுது. அப்போ முதலாவது மட்டும் மெதுவான படின்னா எங்களுக்கு தெரியும் பல்படி தாக்கத்தில் மெதுவான படி மட்டும்தான் எங்களுக்கு தாக்க விதத்தை தீர்மானிக்க போகிற ஒரு படியாக இருக்கப்படுது. அப்போ இதில் வந்து முதலாவது படிகள் மட்டும்தான் மெதுவான படி. அப்போ அதில் இருக்கிற தாக்கியை பார்த்திங்கன்னா தாக்கியாக A2 மட்டும்தான் இருக்குது. அதே மாதிரி எங்களுக்கு தெரியும் இந்த தாக்கத்தில் வந்து தாக்க வீத மாறிலி தந்துக்கிறாங்க K. இந்த தாக்கத்தின் தாக்க வீதம் வந்து KA2 சரின்னு தந்துக்கிறாங்க. அப்போ மெதுவான படியிலையும் தாக்கி A2 இருக்குது. இந்த தாக்கத்தின் தாக்க வீத கோவிலையும் A2 தான் இருக்குது. எனவே இந்த மூன்று படிகளுக்கும் இந்த தாக்க வீத கோவை வந்து இசைவாகின்றது. இதை தான் அவங்க விடையில் கேட்டுக்கிறாங்க. முதலாவது கூற்றில் பார்த்திங்கன்னா முதலாவது ரெண்டாவது பல்படி தாக்கங்கள் தான் வீத விதியுடன் இசைகின்றன, மூன்றாவது இசையில்னு சொல்கிறாங்க. அப்போ அது போல் அடுத்த ரெண்டாவது பார்த்திங்கன்னா 2 3 இசைது முதலாவது இசையில்னு சொல்கிறாங்க. மூன்றாவது பார்த்திங்கன்னா முதலாவது மூன்றாவது இசைது ரெண்டாவது இசையில்னு சொல்கிறாங்க. அப்படி பார்க்கல அஞ்சாவதுல தான் 3 பொறிமுறைகளும் தாக்க விதிக்கோவையுடன் இசைகின்றன்னு சொல்கிறாங்க. அப்போ பார்த்திங்கன்னா அஞ்சாவது விடை தான் இதுக்கு 10வது கணிக்கு விடையாக இருக்கப்படுது.